அன்பு நண்பர்களே, இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற இந்த காலங்கள், கிறிஸ்து பெருமானுடைய பிறப்பை உலகெங்கும் கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கிற நேரம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் என்றாலே 2 செய்திகள் மிகவும் முக்கியம். ஒன்று கேரல்ஸ் என்று சொல்லப்படுகிற பாட்டுக்கள். 2வது கிஃப்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவருக்கொருவர் கொடுத்துக் கொள்ளுகிற பரிசுகள், பரிசு பொருட்கள். இதில் கிறிஸ்மஸ் பாடல்கள் என்பதை விடுங்கள், எல்லா பக்தி பாடல்களுமே எதற்காக என்று சொன்னால், கடவுளை போற்றி கடவுளை பாடி ஆராதிக்கிற நோக்கத்தை உடையது என்றுதான் நாம் வழக்கமாக கருதுகிறோம். ஆனால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பக்தி பாடல்களுக்கு இன்னொரு பரிமாணமும் இருப்பதை பவுலடியார் குறிப்பிடுகிறார். சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 2வது தான் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆகவே பாட்டு என்பது கடவுளை போற்றுவதற்கு மட்டுமல்ல, அதில் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அல்லது கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற வாழ்க்கை தத்துவங்களை எடுத்து சொல்லுகிற, கடவுளுடைய அன்பையும் அருளையும் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களும் கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றும்படி மற்றவர்களை ஊக்குவிக்கிற அப்படிப்பட்ட போதனையின் அம்சங்களும் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இந்த காலத்தில் ஏதோ கிட்டார் அடிக்க தெரிந்தால், கொஞ்சம் இசை அமைக்க தெரிந்தால் எல்லாரும் பாட்டு எழுதலாம் என்று கிறிஸ்தவ பாடல்களை எழுதி விடுகிறார்கள். பல பாடல்கள் கருத்தில்லாதவையாக, ஆழ்ந்த பொருள் இன்றி, வேதத்தில் இருப்பதையே அப்படியே திருப்பி சொல்லுகிற ஒரு போக்கில் அமைந்திருக்கின்றன. ஆனால் அப்படி இல்லாமல் நன்கு சிந்தித்து மற்றவர்களுக்கு போதித்து புத்தி சொல்லக்கூடிய அந்த போதனையின் அம்சங்கள் அடங்கிய கடவுளின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி அதை மற்றவர்களுக்கு செய்தியாக சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட கூறுகளுடைய பாடல்களையும் நாம் எழுத வேண்டும், பாட வேண்டும். நம்முடைய தமிழ் கீர்த்தனைகளிலேயும் ஞானப்பாட்டுகளிலேயும் அப்படிப்பட்ட போதனைகள் உடைய பாடல்கள் அநேகம் உள்ளன. அவைகளையெல்லாம் இந்த காலத்தில் நாம் பயன்படுத்துவது எவ்வளவு சிறப்பு